அன்பு மாணவர்களே, போன காணொளியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜெயகாந்தன் நினைவு இதழில் அவருடைய பற்றி நம்ம பார்த்திங்கன்னா கடைசியாக ஈன்ற முத்துக்களில் சில அவர் எழுதிய நூல்களை நம்ம பார்த்து முடித்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா முன்னுரையில் முகம் காட்டும் ஜெயகாந்தன் அப்படிங்கிற பகுதியை பார்க்க போகிறோம். ஜெயகாந்தன் பார்த்திங்கன்னா ஒரு எழுத்தாளர், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எழுத்தாளர் அவருடைய படைப்பு நோக்கத்தையும் படைப்பு பாங்கையும் வாழ்க்கை சிக்கல் குறித்த கண்ணோட்டத்தையும் உணர்த்துவது தான் முன்னுரை. அவர் பார்த்திங்கன்னா அவரோட முன்னுரை எப்படி இருக்கும், ஒருவருடைய அந்த படைப்போட நோக்கம். முன்னுரைங்கிறது எதுக்கு எழுதுவாங்க அப்படின்னா, யாராவது ஒருத்தர் நம்ம ஒரு நூல் எழுதுனோன்னா அந்த நூலை பற்றிய செய்திகளை பார்த்திங்கன்னா வேற யாராவது முன்னுரையாக எழுதுவாங்க. எதுக்காக படைச்சாங்க, எதுக்காக வாழ்க்கை சிக்கல்களை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத உணர்த்துவது தான் முன்னுரை. அந்த முன்னுரை யாரோ ஒருத்தர் எழுதுவாங்க. அப்படிப்பட்ட அது மாதிரி இல்லாமல் தன்னுடைய படைப்புக்கு நான் ஒரு நூல் படைச்சிருக்கேன்னா அந்த நூலுக்கு முன்னுரை யார் எழுதணும்? என்னுடைய ஆசிரியர் எழுதலாம், என்னுடைய குருநாதர், வேறு ஏதாவது என்னுடைய குருநாதர், மானசீக குரு, யாராவது ஒருத்தர் நமக்கு மேலே இருக்கவங்க அது பார்த்திங்க அப்படின்னா படிச்சுட்டு என்னோட நூலை பற்றியே முன்னுரை எழுதி கொடுப்பாங்க. ஆனால் இவர் அப்படிப்பட்டவரில் தன்னுடைய படைப்புக்கு தானே முன்னுரைகள் எழுதி கொள்ளும் ஜெயகாந்தன் பின்னர் வரவிருக்கும் கேள்விகளுக்கும் தரும் பதில்களாக அவற்றை ஆக்கி விடுவார். இப்போ யாராவது ஒருத்தர் நம்ம நூலை படிச்சுட்டு அந்த நூலில் பல பேர் பல கேள்வி கேட்கறது காட்டிலும் இவரே என்ன பண்ணுவார், இவருக்கே கேள்வி கேட்டுக்குவார். அந்த அளவுக்கு கேள்வியும் அவர் தான், பதிலும் அவர் தான், அப்படி எடுத்துக்கலாம். இவருடைய ஒரு பாரிசுக்கு போ அப்படிங்கிற ஒரு புதினத்துக்கு இவரே ஒரு முன்னுரை எழுதியிருக்காரு பாருங்க. ஒரு தேசத்தின், ஒரு நாகரிகத்தின், ஒரு காலத்தின், ஒரு வளர்ச்சியின், ஒரு வாழ்க்கையின் உரைக்கல் இலக்கியம். ஓர் எழுத்தாளன் ஆத்ம சுத்தியோடு எழுதுகிறானே அது கேவலம் பிழைப்போ அல்லது ஒரு தொழிலோ அல்ல, அது ஒரு தவம். நீங்கள் கதை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களே அது காலத்தின் ஒரு வாழ்க்கையின் சாசனம் அப்படின்னு சொல்லிட்டு 1966 பாரிசுக்கு போ. இப்போ எல்லாரும் நினைக்கிறாங்க கதை என்ன எழுதுறது, எழுத்தாளனுக்கெலாம் வேறு வேலை வெட்டி இல்லை, அப்படியெல்லாம் எழுதுகிறான் அப்படி இப்படின்னு நம்மலாம் ஒருத்தர் சொல்லிடலாம். அதை எழுதுகிறானே அப்படின்ட்டு அது கேவலமான பிழைப்பு அப்படிங்கிற மாதிரி அது அவனுக்கு தொழில் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அது ஒரு தவம். ஏன்னா ஒரு தவம், ஒரு கதையை வெளியே கொண்டுட்டு வரத்துக்கு அது எப்படி ஒரு தவம் இருந்து வர்றான். நீங்கள் கதை என்று நினைத்து கொண்டீர்கள், அது உங்களுக்கு கதை, ஆனால் அந்த கவிஞனுக்கு எப்படிப்பட்டது, அது காலத்தின் ஒரு வாழ்க்கையினுடைய சாசனம் அப்படின்னு அவருடைய பார்வையில் அவர் பார்த்தீங்கன்னா அவரோட நூலுக்கு முன்னுரை எழுதியிருக்காரு. இன்னும் ஒரு முகம் அப்படிங்கிற ஒரு கவிதையில் பார்த்திங்கன்னா ஜெயகாந்தன் சில கவிதைகளையும் திரைப்பட பாடல்களையும் படைத்திருக்கிறார். அவரது படைப்பாற்றலினுடைய இன்னொரு பக்கம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எப்போவும் பார்த்திங்கன்னா கவிஞன் ஒரு மாதிரியே ஒரு சிறுகதையே பிடிக்கல. அவன் கவிதை எழுதுவான், திரைப்பட பாடல்கள் எழுதுவான், நாவல்கள் எழுதுவான். இந்த மாதிரி படைப்பாற்றல் மிக்கவராக இருக்கார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பற்றிய அவர் கவிதை இது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பழைய காலத்தில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரங்கிற ஒரு கவிஞர், அந்த கவிஞரை பற்றி இவர் ஒரு கவிதை எழுதியிருக்கார் பாருங்க. ஒரு பாட்டில் எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும், ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும், பண்ணொடு சந்தமும் பாய்ந்து வரும், பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும். எப்படி இருக்காங்க? எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும், என்ன நினைக்கிறோமோ அதனுடைய எழுத்துக்கள் உயர்ந்திருக்கும், ஏழைப்படக்கூடிய கண்ணீர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரோட பாட்டெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஏழை எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த பாடலில் ஏழைகளுடைய கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும், பண்ணோடு சந்தமும், பண்ணா இசையோடு சந்தம் சேர்ந்து பாய்ந்து வரும் அவருடைய பாட்டு, பழைய மண்ணின் வாடை சேர்ந்து வரும். பழைய காலத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படிங்கிற செய்தியை அதில் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது தொடுத்த கேள்விகளும் கொடுத்த பதில்களும். என்னென்ன கேள்விகள் இவரை பார்த்து கேட்டாங்க, அதுக்கு என்னென்ன பதில் சொல்லியிருக்காரு பாருங்கள். உடனுக்குடன் அறிவார்ந்த எதிர்வினையாக ஜெயகாந்தன் அளிக்கும் பதில்களுக்கு முன்னால் கேள்வி கணைகள் மழுங்கிவிடும். இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீ அறிவார்ந்து கேள்வி கேட்டாலும் சரி, அவரோட பதில் பார்த்திங்கன்னா நீ எந்த அளவுக்கு கேள்வி கணையை தொடுத்தாலும் அந்த கணைகளையும் என்ன பண்ணும், மழுங்க செய்யும். அந்த அளவுக்கு பதில் சொல்லக்கூடிய திறமை வாய்ந்தவர். இவருக்கு ஒரு பேட்டியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். திரு கிருஷ்ணமணி அப்படிங்கிறவங்க 1966 ஒரு பேட்டி எடுத்திருக்காங்க. சிறுகதைகளை படைப்பில் தங்களுடைய தனித்தன்மை வாய்ந்த திறமையை வாசகர்கள் கொண்டாடுகிறார்களே, இத்துறையில் தாங்கள் கடைபிடிக்கும் நுணுக்கங்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க.
அதுக்கு இவர் சொல்கிறாரு, நுணுக்கமா, அப்படி தனியாக நான் எதையும் கையாளுவதாக எண்ணி செய்வதில்லை. என் மனத்தால், புத்தியால், உணர்வால் நான் அறிந்து அனுபவப்படாத எதையும் பற்றியும் நான் எழுதினதில்லை. அவருக்கு என்ன அனுபவமாக தெரிஞ்சிருக்குதோ அதை தான் எழுதியிருக்கிறேன். என்னை பெரிதும் பாதிப்பவை மனித வாழ்வின் பிரச்சனைகளை. என்னை பாதிக்கிறது எது? மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை. என்னை பொறுத்தவரையில் எழுத்தாளனுக்கு அவனுடைய படைப்புக்கும் அடிப்படையாக அமைய வேண்டியது மனித வாழ்வின் பிரச்சனைகள். இப்போ நான் ஏன் எழுதுகிறேன்? நான் அந்த மனிதனுடைய வாழ்வினுடைய அந்த பிரச்சனைகளை தான் என்ன பண்ணுறேன், மையப்படுத்தி நான் என்னுடைய படைப்புகளில் கொண்டுட்டு வரேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. உங்கள் பார்வையில் சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனை எது, மிகப்பெரிய சவால் எது அப்படின்னு கேட்குறாரு. மகத்தான சாதனை அப்படின்னா என்ன அப்படின்னா, பெற்ற இந்தியாவில் என்னென்னா பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தது தான் மகத்தான சாதனை. மிகப்பெரிய சவால் அப்படின்னா மிகப்பெரிய சவாலும் அதுவே. அதை என்ன பண்ணணும், பேணி காக்கணும். அடுத்து, இந்த வயதில் தேசம் செல்லும் பாதை, எழுத்துலகத்தின் போக்கு, இவற்றையெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு காலந்தோறும் மாற்றங்களை நாம் பார்க்கிறோம். காலந்தோறும் நம்ம மாற்றங்களை பார்க்கிறோம், நாமும் மாறிக்கொண்டே இருக்கிறோம். நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோன்னா அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நாமும் மாறிக்கிட்டு தான் வரோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. இவருடைய ஒரு சிறுகதை கொடுத்துருக்காங்க. அதுதான் பாருங்க, தர்க்கத்திற்கு அப்பால் அப்படிங்கிற ஒரு சிறுகதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். மனிதம் என்பது பறந்து விரிந்த வானம் போன்று எல்லைகளற்றது. மனிதம் அப்படிங்கிறது என்னது? வானம், விரிந்த வானமான எல்லை இல்லாதது அப்படிங்கிறது. இதை நம்மால் மேற்கொள்ள முடியாதென்று ஒதுக்கிவிடக்கூடாது. நம்மால் இதெல்லாம் முடியாதுன்னு ஒதுக்கிவிடக்கூடாது. ஆறுதல் அளிக்கும் ஒரு புன்னகை, ஒரு தோள் தட்டல், இரண்டொரு அன்பு சொற்கள், தன்னால் இயன்ற சிறு உதவி, இவையெல்லாம் மனிதம்தான். அந்த மனிதாபிமானம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மனிதாபிமானங்கிறது ஒரு புன்னகை. நம்ம ஒருத்தவங்களை பார்த்து சிரிக்க ஒரு புன்னகை, எல்லாம் முடியும் அப்படின்னு ஒரு தோள் தட்டல், இரண்டொரு அன்பான சொற்கள், இயன்றவரை நம்மளால் முடிஞ்ச சில உதவிகள், இதுதான் மனிதநேயம். மனிதத்தின் துளியளவு வெளிப்பாடு ஏதோ ஒரு வகையில் நமக்கு உதவக்கூடும். நம்ம கொஞ்சனாச்சும் ஒரு துளி அளவுனாச்சும் அந்த வெளிப்பாடு நமக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவுமா? அப்படிப்பட்ட அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு கதையை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெற்றி என்ற வார்த்தைக்கு பொருள் இல்லை. நினைத்தது நடந்தால் வெற்றி என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். தோல்வி நிச்சயம் என்று எண்ணி தோற்றால் அந்த தோல்வியே வெற்றிதான். வெற்றி என்ற வார்த்தைக்கு பொருள் இல்லை. நினைத்தது நடந்தால் அதை வெற்றின்னு சொல்கிறோம், நினைச்சு அந்த வெற்றியை பார்த்து கொண்டாடுறோம். ஆனால் தோல்விங்கிறது பார்த்தீங்கன்னா, தோல்வி நிச்சயம் என்று எண்ணி தோற்றால், தோல்வி நிச்சயம்னு நினச்சி தோற்றோம்னா அந்த தோல்விக்கே என்னது? வெற்றி தான். ஒரு காலத்தில் எனக்கு இப்படிப்பட்ட வெற்றிகள் வாழ்க்கையில் நிறையவே சம்பவித்தன. இந்த மாதிரி வெற்றிகள் எனக்கு நிறைய சம்பவிச்சிருக்குது. என் வாழ்க்கையே நிர்ணயிக்கும் ஒரு முக்கிய காரியமாய் பக்கத்து நகரத்துக்கு போயிருந்தேன். ஒரு முறை நான் பக்கத்து டவுனுக்கு போகிறாரு. வழக்கம் போல தோல்வி நிச்சயம் என்ற மனப்பான்மையுடன் போன நான் வழக்கம் போல் என்னாகுது, அவருக்கு எப்போவுமே தோல்வி அப்படின்னு நினச்சிட்ருப்பார். அப்படி தோல்வி நிச்சயம் என்ற மனப்பான்மையுடன் என்ன பண்ணுறாங்க போன நான் வழக்கத்திற்கு மாறாக அன்று தோற்று போனேன். நான் என்ன பண்ணுறேன், வழக்கத்துக்கு மாறாக அன்றைக்கி தோற்று போனேன். தோல்வி நிச்சயம் என்ற என் மனப்போக்கு தோற்றது. என் வாழ்க்கையே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. என்ன அது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்குறோம். இந்த தோல்வியை அல்லது வெற்றியை கொண்டாடி தீர வேண்டும். ஊருக்கு திரும்பிய பின் தானே அல்ல, இப்போதே நான் ரொம்ப அவசரக்காரன். இந்த தோல்வியை அல்லது வெற்றியை கொண்டாடி தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு திரும்பினா இல்லை, நம்ம இப்போயே கொண்டாடலாம் அப்படின்ட்டு ஒரு இருக்காங்க. கொண்டாடுவது எனது பெரிய காரியமா? கொண்டாடுறது ஏதாவது ஒரு கொண்டாட்டம் பெரிய காரியமா? அது கொல்லப்பட்ட உள்ளம் தன்னுள் லயத்து குதூகலிப்பது, அதன் விளைவாய் ஏற்படும் புற நிகழ்ச்சிகள் பெரிய காரியமன்று. கொண்டாடத்தக்க சில வானத்தை வண்ணப்படுத்தும் வேடிக்கை நிகழ்த்தி கொண்டாடுவார்கள். சிலர் 4 பேர் வயிறார உணவளித்து என்ன பண்ணுறாங்க, கொண்டாடுவார்கள். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா,
என்ன பண்ணுவாங்க, கொண்டாட்டத்தில் 2 வகை நிறைய கொண்டாட்டங்கள் இருக்குது. நிறைய வான வேடிக்கையெல்லாம் போட்டுட்டு கொண்டாடுவாங்க. சிலர்லாம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது, அந்த மாதிரி கொண்டாட்டங்கள்லாம் இருக்கும். இன்னும் சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்ன பண்ணுறாங்க, அந்த பொழுதிலாவது தன் வயிறார தானுண்டு மகிழ்வார்கள். சிலர்லாம் நம்மளாம் வயிறு நம்பர சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. அதெல்லாம் அப்பொழுது இருந்திருக்கும். அவரவர் சக்தியை பொறுத்தது. அவரவருக்கு என்ன அளவுக்கு சக்தி இருக்குதோ அந்த சக்தியை பொறுத்து இருக்கும். எனினும் மனசில் ஏற்படும் அனுபவம் அவரவருக்கு ஒன்று தான். என்ன அப்படின்னா, இப்பொழுது என் நிலைமை பையில் இருக்கும் 1 வெள்ளி ரூபாய் நாணயம்தான். இப்போ எப்படி இருக்குது, அவரோட பையில் எவ்வளோ இருக்கான், ஒரே ஒரு வெள்ளி ரூபாய் நாணயம் தான் வச்சுருக்கேன். அதற்கென்ன, இந்த 1 ரூபாயிலும் கொண்டாடலாமே. 1 வெள்ளி ரூபாய் இருந்தால் அதை வச்சு கொண்டாடலாமான்னா கொண்டாடலாம். அதுதான் முடியாது. சரிங்களா? அது ஏன் முடியாதுன்னா, ஊருக்கு போக 3/4 ரூபா வேணும். ஊருக்கு போக எவ்வளோ வேணும், 3/4 ரூபா வேணும் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்கிறார். அதனால்தான் என்ன, 1/4 ரூபாயில் கொண்டாட முடியாதா? அப்போ 1 வெள்ளி ரூபா இருக்குது, அதில் 3/4 ரூபா ஊருக்கு போயணும், 1/4 ரூபா என்ன இருக்குது நம்மக்கிட்ட இருக்குது, அதை வச்சு கொண்டாடலாம். நிச்சயம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறாரு. சங்கரையர் ஹோட்டலில் புதுப்பால். சங்கரையர் ஹோட்டலுக்கு போனால் புதுப்பாலில் டீ போடுவாங்க. அப்போ சங்கரையர் ஹோட்டல் போய் புதுப்பால், புது டிகாஷன், சர்க்கரை கம்மியாக, ஸ்ட்ராங்காக, 1 கப் காபி 2 தான். அங்கே போய் காஃபி குடித்தா என்னது, அப்போல்லாம் வந்து 1 2 இருக்கும். அப்போ வந்து 2 தான். காப்பி அருந்தியதும் உடம்பில் ஒரு தெம்பும் மனசில் ஒரு தனி குதூகலமும் பிறந்தன. நல்ல சந்தோஷம் வந்துருச்சு. ஊர் திரும்ப ஒதுக்கி வைத்திருந்த 12 போக கையில் இருக்கும் 2 என்ன செய்யலாம். அப்போ வந்து அவர்கிட்ட இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 மீதி வச்சுருக்காராம். என்ன செய்யலான்னு யோசிக்கிறாங்க. கடைசி சல்லியும் ஒரு ராஜாவை போல செலவு செய் என்ற பழமொழி நினைவுக்கு வந்தது. நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு கடைசி சல்லி காசாக இருந்தாலும் நீ ராஜா மாதிரி செலவு செய் அப்படிங்கிற பழமொழி ஞாபகத்துக்கு வந்துச்சான். அப்போ ஐயா தருமதுரை, கண்ணில்லாத கபேதி ஐயா, கண்ணில்லாதவன் என்ற குரல் ஸ்டேஷனுக்கு நுழையும் இடத்தில் ஒரு ஓரமாய் அந்த குருட்டு பிச்சைக்காரன் உட்கார்ந்திருந்தான். அப்போ ஒருத்தன் வந்து அந்த பிச்சைக்காரன் உட்கார்ந்துருந்தான். அப்படி சொல்லிட்டு இருக்கான். கிழவன், ஒரு வயதானவன். அவன் எதிரே இருந்த அலுமினிய பாத்திரத்தில் வெறும் செப்பு காசுகளே கிடந்தன. வெறும் செம்பு காசுகள் தான் கிடைக்குது. அவற்றில் நடுவே நான் போட்ட 2 வெள்ளை வெளியேறென்று விழுந்தது. அழகாத்தான் இருந்தது. அவர் வந்து கேட்டோடனே என்ன பண்ணிட்டாங்க, அந்த 2 இருக்குது பார்த்திங்களா, அதையும் ஒரு போட்டுட்டார். குருடன் அதை எடுத்து தடவி பார்த்தவாறே நான் இருப்பதாக அவன் நினைத்து கொண்ட திசையை நோக்கி கரம் குவித்து, சாமி நீங்கள் போகிற வழியெல்லாம் புண்ணியம் உண்டு என்று வாழ்த்தினான். என்ன பண்ணுறாங்க, அப்போ வாழ்த்த ஆரம்பித்தான். அதன் பிறகு உண்மையிலேயே நாளனாவில் அந்த என்ன பண்ணுறாங்க, நல்ல நாளை கொண்டாடிவிட்ட நிறைவு பிறந்தது எனக்கு. அப்போ அந்த காஃபி குடிச்சிட்டு அந்த 2 மற்றவங்களுக்கு உதவி செஞ்சோன்னா ஒரே ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில் என்ன ஆகுது, அந்த நிறைவு கிடச்சிருச்சு. புக்கிங் கவுண்டரிலேயே அருகே போய் என் சொந்த கிராமத்தின் பெயரை சொல்லி சில்லறையை நீட்டினேன். அப்போ என்ன பண்ணாங்க, அந்த புக் பண்ணுற ட்ரெயினுக்கு போனால் புக் பண்ணிட்டு போகிறதுக்கு அந்த புக்கிங் கவுண்டர்கிட்ட போய் அவரோட கிராமத்தோட பெயரை சொல்லி அப்போ என்ன பண்ணுறாரு, டிக்கெட் வாங்கிறதுக்காக சில்லறையை நீட்டுறாங்க. என்ன பண்ணாங்க, நீட்டியிருந்தேன். என் கைக்குள் மீண்டும் சில்லறையே விழுந்தது. நான் டிக்கெட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது திரும்ப அந்த சில்லறையே கைக்கு வந்துருச்சு. இன்னும் 1 கொடுங்க சார். என்ன ஆயிடுச்சு, இன்னும் 1 கொடுங்க சார்னு கேட்குறாங்க. 12 தானே. அப்போ சொல்கிறாங்க, என்னது 12 தானே அப்படின்னு கேட்குறாங்க. அது நேற்றோடு சரி, இன்னையிலிருந்து அதிகமாகிடுச்சின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என் கை சில்லறையுடன் வெளியே வந்தது. சில்லறை வாங்கிட்டு வந்து திடீரென பாதாளத்தில் வீழ்ச்சியுற்றது போன்ற திகைப்பில் நின்று விட்டேன். பாதாளத்தில் விழுந்தால் எவ்வளோ திகைப்பு வரும், அது மாதிரி நின்றுட்டு யாரிடம் போய் 1 கேட்பது, எப்படி நாம் ஊருக்கு போகிறது 1 கேட்குறதுன்னு ஒரு தோணுச்சு. அதோ ஒரு பெரியவர் பேப்பர் படித்து கொண்டிருக்கிறாரே, அவரிடம் என்று நினைக்கும் போதே 1 தானே கேட்டால்தான் என்ன என்று நினைக்கும் போதே கேட்டால் என்ன நடக்கும் என்பது தெளிவாகி கொண்டிருந்தது.
போய் பக்கத்தில் ஒரு பெரியவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட போய் ஒரணா கேட்கலாமான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. அங்கே யாரோ ஒருவன் அவர் அருகே சென்றான். அவன் என்ன கேட்டானோ அவர் சொன்ன பதில் உலகத்துக்கே கேட்டது, எனக்கும் உரைத்தது. இதுக்கு முன்னாடி இவருக்கு முன்னாடி ஒருத்தர் போய் கேட்குறாரு அவர்கிட்ட. அப்போ அவருக்கு சொன்ன அந்த விஷயம் எனக்கே உரைத்தது. 2 தர்மம் செய்து 5 நிமிஷம் ஆகவில்லை, ஓரணாவுக்கு யாசிப்பதா என்று யோசிக்கும் நிலை வந்துவிட்டதே என்னும் போது மனம் என்ன ஆயிடுச்சு? வாழ்க்கையில் என்னமாய் தர்க்கம் புரிகிறது. இப்போ நான் பார்த்திங்கன்னா முன்னாடி 2 மற்றவங்களுக்கு உதவி செஞ்சேன். ஆனால் இப்போ எனக்கு என்னது, ஓரணாவுக்கு நான் போய் பிச்சை எடுக்கணுமா அப்படிங்கிற மனசு ஒத்துக்கலை. அதோ அந்த குருடனின் அலுமினிய பாத்திரத்தில் செப்பு காசுகளின் நடுவே ஒளிவிட்டு சிரிக்கிறதே 2 அது என்னுடையது. இப்போ 2 போட்டிருக்காருல பிச்சைக்காரருக்கு, அந்த பிச்சைக்காரருக்கு அந்த செப்பு தட்டில் இப்போ அலுமினிய தட்டில் செப்பு காசுகளுக்கு நடுவே என்ன ஆகுது, அந்த 2 சிரிச்சிட்ருக்குது. அது எப்படி உன்னுடையதாகும்? அது பார்க்குறான், ஆனால் அது இப்போ நம்மளுதா, போட்டவங்களோடதா அப்படின்னு அவனோட மனசாட்சி சொல்லுது. நீ கொடுத்து விட்டாய், அவன் வாழ்த்தி விட்டான். நீ போட்ட, அவன் வாழ்த்திட்டான். இப்போ சந்தியில் நிற்கிறேன். இப்போ என்ன பண்ணுற? சந்தியில் நிற்கிறேனே, அதில் ஓரணா கூட எனக்கு சொந்தம் இல்லை. அவன் பாத்திரத்தில் கிடந்தாலும் அது என்னுடையது அல்லவா? இப்போ மனசு அது உங்க கிடந்தால் அது உன்னுடைய அல்லவா? கேட்டால் தருவானா தரமாட்டானா அவனுக்கு எப்படி தெரியும்? அதை போட்டவன் நான் என்று எடுத்துக்கொண்டால் என்ன அப்படின்னு நினைக்குது. மனசு என்னது நினைக்குது. அதோ ஒரு ஆள் ஓரணா போட்டுவிட்டு அரையணா எடுத்துக்கொள்கிறானே, அதுபோல ஓரணாவை போட்டுவிட்டு அந்த என்னுடைய 2 எடுத்துக்கொண்டால் இது திருட்டு அல்லவா? இப்படி மனசு ஒவ்வொன்றா நினைக்குது. நாம் என்ன பண்ணலாம், 2 ஓரணாவை போட்டுட்டு 2 எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்தால் அது திருட்டு கிடையாதா அப்படின்னு அவர் நினச்சிட்ருக்காரு. திருட்டா? எப்படியும் என் பக்கத்திலிருந்து தர்மமாக ஓரணா அவனுக்கு கிடைக்குமே. அந்த ஓரணா புண்ணியம் போதும், என் காசை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று பொருளாதார ரீதியாக கணக்கிட்டு தர்க்கம் பண்ணுறார். யாருக்கிட்ட தர்க்கம்? மனசுக்கிட்ட தர்க்கம் செய்து பண்ணிய போதிலும் திருடனை போல் கை நடுங்குகிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி திருடினவங்களாக இருந்தால் இது நடுங்காது. இவர் என்ன பண்ணுறாரு, போட்டுட்டு ஓரணா வேணும் அப்படிங்கிறதுக்காக என்னது 2 எடுக்கிற ஆரம்பிக்கிறாரு. அப்போ திருடனை போல் கை நடுங்குகிறது. ஓரணாவை போட்டேன், 2 எடுத்து கொண்டு திரும்பினேன். ஓரணாவை போட்டுட்டு என்ன பண்ணுறேன், 2 எடுத்துக்கொண்டு திரும்பினேன். அப்போ அட பாவி திரும்பி பார்த்தேன். அட பாவின்னு சொல்லும்போது திரும்பி பார்த்தேன். குருட்டு விழிகள் என்னை வெறிக்க. குருட்டு விழிகள் என்னது, என்னை வெறிக்க பார்க்குற மாதிரி தோணுது. வாழ்த்த திறந்த வாயால் சபிப்பது போல் அவன் கேட்டான். அவன் பார்த்திங்கன்னா வாழ்த்துன அந்த வாயால் சபிக்கிற மாதிரி அந்த உணர்வுகள் அவருக்கு கிடைச்சிதான். சாமி, இதுதானங்களா தர்மம்? யாரோ ஒரு புண்ணியவான் 2 போட்டாரு, அதை எடுத்துக்கிட்டு ஓரணா போடுறையே, குருடனை ஏமாத்துனே, நரகத்துக்கு தான் போவே. நெருப்பு கட்டியே கையில் எடுத்தது போல் அந்த 2 அலுமினிய தட்டில் என்ன பண்ணுறாங்க, என்னது நீ கட்டாயம் என்ன பண்ணுவ, நரம்பகத்துக்கு தான் போவ அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த உணர்வுகள் அவருக்கு வந்துச்சு. அப்போ அந்த நெருப்பு கட்டியை பார்த்திங்க அப்படின்னா கையில் எடுத்தது போல் அந்த 2 அலுமினிய தட்டில் உதறினேன். எடுக்கிற மாதிரி உதறிட்டேன், போட்டேன். இப்போது என் கணக்கில் 3 தர்மம். ஏற்கனவே ஓரணா போட்டார், 2 எடுத்தார். எடுத்த உடனே அவருடைய அந்த மனசு என்ன இருக்குது, தர்க்கம் செஞ்சு திரும்பவும் அவர் எடுத்து அந்த 2 போட ஆரம்பிச்சது. இப்போ ஆக மொத்தம் என்னது, 3 தர்மம் பண்ணிட்டாரு. தெரியாமல் எடுத்துட்டேன் என்று சொல்லும்போது என் குரலில் திருட்டுத்தனம் நடுங்கியது. ஒரு பெண் அரையனா போட்டுவிட்டு காலனா எடுத்து சென்றாள். குருடன் உடனே 2 இருக்கிறதா என்று தடவி பார்த்தான். அப்படி பார்த்தபோது அது இல்லாதிருந்ததுதான் நான் சிக்கிக்கொண்டேன் என்று புரிந்தது. அது அவனுக்கு கிடைக்காமல் கிடைத்த செல்வம் விட மனம் வருமா? அவன் நம்ம போட்டுட்டோம், அந்த பிச்சைக்காரன் வாங்கிட்டான்.
அப்போ மறுபடியும் அவன் வந்து யாராவது ஒருத்தர் தட்டில் இருந்து எடுக்கும்போது அவனுக்கு அவனுடைய பணத்தை எடுக்கிறத விட பணம் வருமா? நான் யோசித்தேன், அது அவன் பணமா? ஆமாம், நான் என்ன பண்ணுறேன், நான் தானே தந்தேன். காசைத்தான் கடன் தரலாம், தருமத்தை தர முடியுமா? தருமத்தை யாசித்து தந்தால்தான் என்ன பண்ணும், பெற வேண்டும். சரிங்களா? யாராவது ஒருத்தருக்கு கொடுத்துட்டோம், திரும்பி வாங்குறது இல்லை, அது அவங்களா கொடுத்தா நம்ம வாங்கிக்கலாம். வெகு நேரம் நின்றிருந்தேன். நான் போக வேண்டிய ரயில் வந்து போய்விட்டது. என்ன ஆயிடுச்சு, ட்ரெயின் வந்துச்சு, ட்ரெயினும் போயிடுச்சு. அடுத்த வண்டிக்கு இன்னும் நேரம் இருக்கிறது. தர்மத்தின் பலனை அடுத்த ஸ்டேஷன் வரை கால் வலிக்க நடந்து அனுபவித்தேன். அடுத்த ஸ்டேஷன் வரலும் என்ன கையில் காசு இல்லாமல் 3 10 நடந்து போயிட்டே இருக்காரு. என்ன பண்ணுறாரு, அனுபவித்தேன். சில வருடங்களுக்கு முன் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட ஒரு கோர ரயில் விபத்தை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அது அன்று நான் போக இருந்த தவறவிட்ட ரயில்தான். இந்த விபத்திலிருந்து நான் எப்படி தப்பினேன், தருமம் காத்ததா எனக்கு தெரியாது. இதெல்லாம் தர்க்கத்திற்கு அப்பாற்பட்டது. என்னாகுது, அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் போக வேண்டிய அந்த தர்மம் 2 இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பார், அந்த வண்டியில் ஏறி அவரும் போயிருப்பார். அந்த ரயில் விபத்தில் அவர் இறந்துருப்பார். அந்த 2 அந்த பிச்சைக்காரருக்கு என்ன தர்மம் விட்டார். அவர் போக வேண்டிய இடத்துல அவர் ரயிலில் போகாமல் என்ன பண்ணிட்டாரு, நடந்து தான் போனார். அந்த கோர விபத்திலிருந்து தப்பிச்சிட்டாரு. இந்த இடத்துல அவர் விபத்திலிருந்து நான் எப்படி தப்பினேன், நான் போட்ட தர்மத்துமா அதுதான் என்னை காத்ததா எனக்கு தெரியல. இது எல்லாமே தர்க்கத்திற்கு அப்பாற்பட்டது, இது விவாதத்திற்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிற அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தியை நமக்கு தர்க்கத்திற்கு அப்பால் அப்படிங்கிற ஒரு சிறுகதையாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், நூல்வெளியில் ஜெயகாந்தனை பற்றி சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜெயகாந்தன் பேசி எதற்காக எழுதுகிறேன் என்ற தலைப்பில் கட்டுரையாக தொகுக்கப்பட்ட பகுதி யுகசந்தி என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ள தர்க்கத்திற்கு அப்பால் என்னும் சிறுகதையும் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளன. இந்த தர்க்கத்திற்கு அப்பால்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யுகசந்தி அப்படிங்கிற ஒரு தொகுப்புலேருந்து எடுக்கப்பட்டது தான். தான் வாழ்ந்த காலத்தில் சிக்கல்கள் பலவற்றை ஆராய, எடுத்து சொல்ல, தன் பார்வைக்கு உட்பட்ட தீர்ப்பை சொல்ல அவர் மேற்கொண்ட நடவடிக்கையே படைப்பு. அவருடைய வாழ்க்கையில் எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன சிக்கல்கள் இருக்கோ அதை ஆராய்ந்து எடுத்து சொல்லி என்ன பண்ணுறாங்க, அதை வந்து பார்த்திங்கன்னா அவர் என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறாரோ அந்த நடவடிக்கை தான் அவரோட படைப்பாக வெளிவந்துச்சு. அவருடைய படைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா உணர்ச்சி சார்ந்த எதிர்வினைகளாக இருக்கின்றன. இதுவே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறுகதை மன்னன் அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து தேடி தந்தது. அப்போ சிறுகதை மன்னன் வந்து பார்த்திங்கன்னா ஜெயகாந்தனை வந்து சிறுகதை மன்னன் அப்படின்னு அழைக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான வினாக்கள் அடிக்கோடு போட்டுக்குங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா புதினங்கள், கட்டுரைகள், கவிதைகள் எல்லாமே படைச்சிருக்காரு. தன்னுடைய கதைகளை திரைப்படமாக இயக்கியிருக்கிறாரு. தலைசிறந்த உரத்த சிந்தனை பேச்சாளராக திகழ்ந்திருக்காரு. இவர் வந்து சாகித்ய அகாடமி விருதும் ஞானபீட விருதும் பெற்று இவருடைய கதைகள் பிற மொழிகள்லேயும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த பாடத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக இப்போ ஜெயகாந்தன்னா யார், அவர் வந்து பார்த்திங்கன்னா எதற்காக வந்து எழுதுகிறாரு அப்படிங்கிறத பார்த்தோம். அவர் பெற்ற விருதுகள் பார்த்தோம். இவர்களுடைய நிறைய பெரிய பெரிய கவிஞர்களோட பார்வையில் ஜெயகாந்தன் எப்படி இருந்தார், அவர் என்னென்ன ஈன்ற முத்துக்கள் என்னென்ன, இவர் வந்து பார்த்திங்கன்னா முன்னுரைக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து கவிதைகளும் எழுதியிருக்காரு. இவருடைய அந்த கேள்வி பதில்கள் எப்படி இருக்கும், பேட்டிகள் எல்லாம் எப்படி இருக்கும், இவருடைய சிறுகதைகள் தர்க்கத்திற்கு அப்பால் அப்படிங்கிற சிறுகதை வந்து ஒரு எப்படி இருக்குங்கிற விஷயத்துக்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதமாக விளங்கக்கூடிய ஒரு சிறுகதை மட்டும் நமக்கு கொடுத்தாங்க. தர்க்கத்திற்கு அப்பால் இதையும் நம்ம இந்த நினைவு இதழில் நாம் பார்த்து முடித்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கற்பவை கற்றபின் வகுப்பறை மாணவர்களின் படைப்புகளை திரட்டி, வகுப்பறையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்திறமைகள் இருக்கும். அந்த படைப்புகளையெல்லாம் ஒன்றாக திரட்டி ஒரு குழுவாக இணைத்து கையெழுத்து இதழ்கள் ஒன்றை உருவாக்குக. நாமளே என்ன பண்ணோம், ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி ஒரு இதழ்களில் நல்லா ஒட்டி ஒரு செய்தித்தாள்களாக உருவாக்கலாம் அப்படிங்கிறத நமக்கு வந்து ஒரு ப்ராஜெக்டாக கொடுத்துருக்காங்க. இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டால் போதும். சரிங்களா? இந்த பாடம் ரொம்ப முக்கியமான பாடமும் கூட. இந்த பாடத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடத்தில் இருக்க அதிகமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் கேட்கலாம். இந்த சிறுகதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு
7 மதிப்பெண் அப்படிங்கிற வினாக்கள் அல்லது 5 மதிப்பெண் வினாக்கள்லையும் கேட்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.